ஒன்று கிரவுண்ட் ஃபால்ட்டு அப்படின்னா எர்த்து ஃபால்ட்டு, நெக்ஸ்ட்டு பேட்டரி ஃபால்ட்டு, ஏசி ஃபால்ட்டு அப்படின்னா மெயின் ஃபால்ட்டுன்னு வரும். நெக்ஸ்ட்டு சவுண்டர் ஃபால்ட்டு அப்படின்னா மோட்டர் ஃபால்ட்டு. நெக்ஸ்ட்டு ஜோன் ஃபால்ட்டு, டிசேபிள். இதுதான் ஃபால்ட்டுன்னு கன்வென்ஷனில் அதிகமாக இருக்கும். இதில் வந்து கிரவுண்ட் ஃபால்ட் அப்படின்னா நம்ம டெர்மினேட் பண்ண கேபிள் ஜோன்லேருந்து ஃபஸ்ட்டு டிவைஸ்க்கோ இல்லை எங்கேயோ டிவைஸ் கனெக்ட் பண்ணி போயிருக்கோம் இல்லையா, இதில் ஏதாவது ஒன்று கிரவுண்டில் டச் ஆகிருந்ததுன்னா அது வந்து கிரவுண்ட் ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ இதை நம்ம ரெக்டிஃபை பண்ணாதான் அடுத்தடுத்த டிவைஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆக்டிவ் இருக்கும். இல்லைன்னா வந்து ஸ்மால் ஃபங்க்ஷன் வந்து சான்ஸ் இருக்குது. வோல்டேஜ் ட்ராப் ஆகிறதால ரியல் இன்சிடென்ட் நடந்தாலுமே அது கேஷ் பண்ணாமல் போயிடும். ஸோ இதை வந்து ரெக்டிஃபை பண்ணது நல்லது. இது எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னா மேபி வந்து ஒரு சில டிவைஸ் வந்து ஃபால்ஸ் சீலிங் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஏசியோட இது போகும் இல்லையா, வென்டிலேட்டர் போகும், அங்கேருந்து சும்மா லைட்டாக ஈரமாச்சுன்னா இந்த இடத்துல வந்து இந்த வேப்பர் டச் ஆகிட்டு கிரவுண்ட் ஃபால்ட் வரும். இல்லை சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி தண்ணியை ஒழுகி ஃபுல்லாக ஃபால்ஸ் டேமேஜ்னா அந்த இடத்துக்கு ஃபால்ட் கிரவுண்ட் ஃபால்ட்டோ இல்லை ஏற்பாடோ வரும். இன்னொன்று மழை தண்ணி சம்திங் எதனா மேலே இதில் பட்டு அந்த மாதிரி இடத்துல வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸ் நம்ம வச்சிருக்கோம் ட்ரூ சீலிங்கில், அந்த ட்ரூ சீலிங்கில் அந்த டிவைஸோட கேபிள் ஏதோ ஒன்று டச் ஆகிருக்கு அப்படின்னாலும் ஒரு கிரவுண்ட் ஃபால்ட்டுங்கிறது வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து செக் பண்ணும்போது கன்வென்ஷனல் பேனல் ஈஸியாக செக் பண்ணலாம். இதே அட்ரஸபிள் அப்படின்னு போகிற பட்சத்தில் அந்த லூப்பில் மொத்தம் எத்தனை டிவைஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் 200 டிவைஸ் இருக்குன்னா, ஸோ இன்னு அவுட்டு பாதியில் கட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணும்போது கிரவுண்ட் ஃபால்ட் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து ஃபால்ட்டு. ஸோ இதில் பாதியில் 50 வந்து செக் பண்ணும்போது இங்கே வரைக்கும் எதுவும் இல்லை அப்படின் போது ஸோ அடுத்து இந்த இதில் தான் பிரச்சனை. ஸோ இங்கே கிளாரிஃபை பண்ணோன்னா இதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மள ஒரு மெத்தட் தான் சொன்னாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேட்டரி ஃபால்ட்டு. இது எப்படின்னா ரெண்டாவது இது பண்ணலாம். ஒன்று லோ பேட்டரியிலே இருக்கணும், இன்னொன்று மெயின் சுத்தமாக வந்து இல்லாமல் வந்துடணும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து பேட்டரி வந்து ஓவர் சார்ஜ் ஆகிட்டு அந்த ஃபங்கஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபங்கஸ் வந்துச்சுனாலுமே பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். வோல்டேஜ் போர்ட் வந்து சரியாக போகாது. சம்டைம்ஸ் ஸ்மால் ஃபங்க்ஷன் ஆகிடுது. ஒவ்வொரு டைம் வந்து பேட்டரி ஃபால்ட்டு வந்துட்டு. ஸோ இதுதான் ரீசன். இதுதான் லோ பேட்டரி மெயின் வந்து இல்லாமல் வந்து ஃபுல்லாக பேட்டரியில் ஆப்ரேட் ஆகிடும். இன்னொன்று ஃபங்கஸ் எதனா கிரியேட் ஆகிடும், லைக் அ சால்ட், உப்பு பூத்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் பேட்டரி ஃபால்ட் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம பேட்டரியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது. ஸோ பிஃபோர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது இன்னொரு பேட்டரி ஹெல்த்தியாக இருக்குன்னா அந்த பேட்டரியோட வோல்டேஜ் பார்க்கணும். 12 வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, அதாவது டிஸ்கனெக்ட் பண்ணிடுது. இல்லை இதுவாக பட்சத்தில் அந்த பேட்டரி சேர்த்து மாற்றிடணும். இதுதான் பேட்டரி ஃபால்ட். நெக்ஸ்ட் ஏசி ஃபால்ட் ஒன்றும் இல்லை, நமக்கு பேனலுக்கு வர இன்கமிங் சப்ளை வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா இந்த ஃபால்ட் வரும். ஓகேங்களா? இதில் ஃபியூஸ் ஒன்று இருக்கும். ஃபயர் அலார்ம் பண்ண 2 ஃபியூஸ் இருக்கும். ஒன்று ஏசிக்கு, இன்னொன்று பேட்டரி. இந்த 2 ஃபியூஸுமே பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று டேமேஜ் ஆயிருந்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரியோட ஃபியூஸ் டேமேஜ்னாலும் இந்த பேட்டரி ஃபால்ட்டு வரும். அதே மாதிரி ஏசிக்கு வர ஒரு ஃபியூஸ் இருக்கும், அந்த ஃபியூஸ் வந்து போயிருந்தாலும் இந்த ஏசி ஃபால்ட்டு வரும். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு ஃபியூஸ் வந்து மாற்றணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 235 ஆம்ஸோ சம்திங் ஒரு இது இருக்கும். அந்த இதுதான் வந்து நம்ம ஃபியூஸ் தான் வந்து போகணும். ஓகேங்களா? இதுதான் டவுட் எதுவும். நெக்ஸ்ட் வந்து சவுண்டர் ஃபால்ட். சவுண்டர் ஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இதில் ரெசிஸ்டர் சொன்னோம் இல்லையா 4.7K சொல்லிட்டு, இந்த ரெசிஸ்டர் வந்து ஒன்று ஓப்பனில் இருக்கும். அப்படின்னா இதில் வர ஃபால்ட் வந்து ஓப்பன் ஃபால்ட்டு, ஷார்ட்டு. இதுதான் ஓப்பன் ஃபால்ட்னா இந்த ரெசிஸ்டர் வந்து ஓப்பன் ஆகிருக்கும்.
ஷார்ட்னா இந்த சவுண்டர்ல பிளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, இது இந்த பொலாரிட்டி மாறி இருக்கும். பொலாரிட்டி மாறி இருந்தா இந்த ஃபால்ட் வந்து வரும். ஜோன் ஃபால்ட் நீங்க கன்வென்ஷனல் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபயர் இருக்கும், ஃபால்ட் இருக்கும், டிசேபிள் இருக்கும். ஃபயர் தான் தெரியும், ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குது, மால் ஃபங்க்ஷன் சம்திங் ஆகுது, மால் ஃபங்க்ஷன் குறையும், ஸ்மோக் வந்து கேட்ச் பண்ணிட்டு ஃபயர் வந்து வந்துருக்கும். ஃபால்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஓப்பன், இன்னொன்று ஷார்ட். சரி, நான் எங்கள் ஹூட்டருக்கு என்ன சொன்னோம் அதுதான் 4.7K வந்து சரியா அந்த நாப்ல ப்ளஸ் அண்ட் மைனஸில் உட்காரல அப்படின்னா ஓப்பன் ஃபால்ட் வரும். சரியா உட்காந்துருக்குது ஆனால் ஷார்ட் ஃபால்ட் வருதுன்னா முதல் டிவைஸில் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்துருக்கும் கேபிள், அடுத்த டிவைஸில் வந்து மைனஸில் வந்து ப்ளஸும் இப்படி கிராஸ் இருந்தால் ஷார்ட்னு வரும். ஸோ நம்ம எங்கே வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா, ஒரு 10 டிவைஸ் வந்து செக் அந்த மாதிரி செக் பண்ணும்போது அந்த பொலாரிட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு கரெக்டாக கனெக்ஷன் பண்ணால் இந்த ஃபால்ட் வந்து கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் டிசேபிள். ஆக்சுவலி இது என்னன்னா ஃபயர் அலார்ம் பண்ணல ஜோன் 1 ஜோன் 2 சம்திங் இருக்குது, அந்த ஏரியாவில் ஒரு ஒர்க் நடக்குது. அந்த நேரத்துக்கு என்னோட பேனல் லைவ்ல இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து நான் எதையும் வந்து மால் ஃபங்க்ஷன் பண்ணாமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இங்கே வந்து எனக்கு ஒர்க் நடக்குதுன்னா அந்த நேரத்துக்கு அந்த ஜோன் வரைக்கும் டிசேபிள் பண்ணணும். ஜோன் வந்து டிசேபிள் பண்ணலாம். ஸ்டில் அதர் ஜோன்ஸ் ஆர் ஆக்டிவ். இதுதான். ஸோ இதான் வந்து காமனாக வர ஃபால்ட். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா என்ஏசி ஃபால்ட்டுன்னு வரும் இந்த ஹூட்டருக்கு வந்து. அதாவது என்ஏசின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்க பேனல் லைக் டிராவல் அந்த இதில் இந்த மாதிரி வரும். இது ஒன்றாலும் எத்தனாலும் அது ஒன்று தான். இது வந்து ஜங்ஷன் பாக்ஸில் டச்சாக இருந்தாலோ இல்லை அந்த கேபிள் டேர்மில் இருந்து ஈரமாக இருந்தாலும் அந்த ஃபால்ட் வரும்.